எந்தவித டவுன் டைமும் இல்லாம, ஒரு பிளாக் ஸ்டோரேஜோட சைஸ எப்படி அப்கிரேட் பண்ணுவீங்க? இதுல ரொம்ப முக்கியம் இந்த மாரி கன்டென்ட்ட சப்போர்ட் பண்றது. மறக்காம உங்க கொலீக்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இத ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னோட ப்ராட்காஸ்ட் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய பார்க்கலாம். இப்போ அந்த போஸ்ட்ட ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அப்கிரேட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு வால்யூம்ஸ்க்கு கீழ மாடிஃபை வால்யூம் அத நம்ம பண்ணிடுவோம். பார்ட்டிஷன இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு க்ரோ பார்ட் ஸ்பேஸ் அந்த பார்ட்டிஷன் நேம் df-hல பார்த்து அந்த பார்ட்டிஷன் நேமை யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம df-h செக் பண்ணி பார்த்தோம்னா, அப்கிரேட் ஆயிருக்கிறது 8 ஜிபிலேருந்து 20 ஜிபிக்கு வந்திருக்கணும். ஸோ இப்போ பார்த்தோம்னா 8 ஜிபி தான் இருக்குது. இன்னும் அப்கிரேட் ஆகலை. இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது. அதாவது இப்போ அதே df-h மாதிரி df-t டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது என்ன ஃபைல் சிஸ்டம் டைப்புங்கிறது தெரியும். இது XFS ஃபைல் சிஸ்டம் டைப். ஸோ நான் இங்கே கொடுத்துருக்கிற ஸ்டெப்ஸில் இருக்கிற மாதிரி XFSக்கு இந்த கமாண்டை யூஸ் பண்ணி sudo xfs grow fs கமாண்டை யூஸ் பண்ணி ரீசைஸ் பண்ணணும். முதல்ல நம்மளோட ஃபைல் சைஸ் வந்து 8 ஜிபியாக இருந்துச்சு. df-tயை வச்சு நம்ம என்ன ஃபைல் சிஸ்டம்ங்கிறத கண்டுபிடிச்சோம். ஃபைல் சிஸ்டத்தை கண்டுபிடிச்ச பிறகு அதோட கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம இப்போ ரீசைஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செக் பண்ணோம்னா அது 20 ஜிபிக்கு அப்கிரேட் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக AWSஐ கற்றுக்க என்னோடய கிளாஸஸை செக் அவுட் பண்ணி பாருங்கள்.